வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தெலுங்கு படம் தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க போல. தமிழ் டப்பிங்கோட டைட்டில் சட்டம் என் கையில் அப்படின்றது. இந்த படத்துல சாய் தன்ஷிகா தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல பெரிய ஆளா ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க பேரு பிரபா அப்படின்றது. பிரபாவை பொறுத்த வரைக்கும் திலீப்னு ஒரு தம்பி இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஊர்ல இருக்கவங்களோட எல்லா இடத்தையும் இவங்க தான் புடுங்கி வச்சிருப்பாங்க. ஒருத்த மட்டும் அதை எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். அவன் படிச்சவனா இருப்பான். அதனால தான் அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, எங்க கிட்ட தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னோட அக்காவையே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி திலீப் கோவப்படுறாரு. அவனை அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா பிரபா இருக்காங்கல்ல, நில்லுன்ற மாதிரி தடுக்கிறாங்க. உள்ள போய் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி தம்பியும் உள்ள போய் டாக்குமெண்ட் எடுக்கிறாரு. இப்ப டாக்குமெண்ட்டை டேபிள்ல வச்சிடுறாங்க. தைரியம் இருந்தா வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஊர் மக்கள்லாம் எடுக்க பயப்படுறாங்க. ஆனா இந்த பையன் இருக்கான்ல, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தைரியமா முன்னாடி வந்துட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல வந்தவன் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப சட்டுன்னு பிரபா இருக்காங்கல்ல, இவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கத்தி எடுத்து இவன் கழுத்துலயே ஒரு வெட்ட போடுறாங்க. என்கிட்டயே தெனாவட்டா பேசுறியான்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாங்க. இந்த பையனோட அப்பாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவன் உயிருக்கு எதுவும் ஆகாது, ஆனா இதுக்கப்புறம் வாயை திறந்து அவன் பேச முடியாது. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, இல்லனா இதுதான் உங்களோட நிலைமை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காங்க. இங்கதான் சட்டம் என் கையில்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு குடும்ப பொண்ணு பிரார்த்தல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. இவங்க கையங்களவுமா மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி லாயர் பேசிட்டு இருக்காரு. கவனிச்சிட்டு இருக்க ஜட்ஜ் இருக்காங்கல்ல, உன் தரப்புல என்னமா சொல்ல விரும்புற, நீ இந்த தப்ப பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எந்த பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இவங்க பேரு துர்கா அப்படின்றது. நீ எதுவுமே பேசாம இருந்தனா தப்பு பண்ணதா அர்த்தமாயிடும்ன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாங்க. அப்பயும் துர்கா எதுவுமே பேசாம இருக்காங்க. இவங்க தப்பு தான் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி ஜட்ஜ் இருக்காங்கல்ல, இந்த வாட்டி மன்னிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்தா ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இவங்களை மன்னிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. இவங்க வெளியே வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இவங்களை மறைச்ச மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட லாக் பண்ணி வச்சுதான் இந்த விஷயத்தை இவங்களை பண்ண வச்சிருக்காரு போல. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்ட, என்னை எதிர்த்து பேசினல்ல, அதனால தான் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ண, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்டும் இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பிரச்சனை வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹஸ்பண்ட் பேரு ஆதித்யா அப்படின்றது. ஆனா துர்கா இருக்காங்கல்ல, கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர உட்காந்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அசிஸ்டன்ட் இருக்காருல, அந்த இன்ஸ்பெக்டருக்கு தகவலை கொடுத்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஆனா துர்கா போக மாட்டேன், எனக்கு நீதி வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நீதி தானே வேணும், சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவரா இருப்பாரு. செல்லுல உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவன் நீதி கேட்டால, நீதியை போய் தரப்போறன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறாரு. இங்க ஒரு நல்ல கான்ஸ்டபிள் இருப்பாரு. சார் அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதை மீறியும் இந்த இன்ஸ்பெக்டர் வெளியே வந்துடுறாரு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இங்க தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வராரு. அப்படியே அவங்களை கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா சட்டுன்னு இவங்க முழிச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஹஸ்பண்டும் முழிச்சிடுறாரு. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு. உன் ஒய்ஃப் தானே நீதி வேணும்னு கேட்டா நீதியை தரப்போறன்ற மாதிரி சொல்றாரு. வேணா வேணான்னு ஆதித்யா தடுக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவனை புடின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. கான்ஸ்டபிள் புடிச்சிடுறாரு. இவரும் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறாரு. நல்ல கான்ஸ்டபிளால எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்படுறாரு. இவர் தப்பா நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மீடியாட்கள்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற இன்ஸ்பெக்டர் பயந்துடுறாரு. மீடியாட்கள் எல்லாரையும் சூர்யான்றவர் தான் கூட்டு வந்திருப்பாரு. இவருமே ஒரு மீடியா ஆளா இருப்பாரு. கான்ஸ்டபிளுமே கரெக்டான நேரத்துக்கு வந்தீங்கன்னு சொல்றாரு. இப்ப சூர்யா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க கோர்ட்ல எதுவுமே பேசாம இருந்தாங்கல்ல, அப்பயே இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றதை இவர் புரிஞ்சிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் வாசல்ல வச்சு மிரட்டினதையும் பார்த்திருப்பாரு. அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், நல்ல வேலையா இந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திட்டேன், உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. துர்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலில அங்கதான் இருக்கு. இவங்க தான் கல்யாணம் பண்ணி மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. இப்ப ஃபேமிலியை பார்க்கலான்றதுக்காக தான் இவங்க பைக்ல ஹஸ்பண்ட் கூட போயிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலில அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா 2 தங்கச்சிங்க மட்டும் தான் இருக்காங்க. மொத தங்கச்சியோட பேரு பிரீத்தி அப்படின்றது. அவங்களுக்கு பரதநாட்டியம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் காவியா அப்படின்றது. காவியா ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்காங்க. எப்ப பாரு சோசியல் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்த அக்கா இருக்காங்கல்ல, பிரீத்திக்கு
பிரீத்திக்கு சலங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே சமயம் சின்ன தங்கச்சியான காவியாக்கு புது போன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கிஃப்ட பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அக்காக்கு நன்றி சொல்றாங்க. எனக்கு மட்டும் நன்றி சொல்லாதீங்க, மாமாக்கு நன்றி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மாமாக்கும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது திருவிழா டைம் போல, அதனால தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோயில் திருவிழாக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, தங்கச்சிங்களை கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரினியும் கமெண்ட் அடிக்கிறாங்க. இதை கேட்கிற ஈரின் டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா வரப்போற பொண்ணுங்களை கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏன் தங்கச்சிங்களை மட்டும் இல்ல, எந்த பொண்ணுங்களையும் நீங்க தப்பா கமெண்ட் அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் தடுக்கிறாரு. அவங்களை பார்த்தா ரவுடிங்க மாதிரி தெரியுது, பெருசா பிரச்சனை ஆயிட போகுது, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப அசோக்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல பிரீத்தியும் வந்து அசோக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. சீக்கிரமா கல்யாண விஷயமா வீட்டுல பேசணும், சமயம் பார்த்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அவங்க இவருக்காக ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்காக தான் வாங்கினேன், வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராங்க. நான் எப்பவுமே கூடிய வச்சிருப்பேன்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. பிரீத்தி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு போல, வெளியே வான்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. இத பிரீத்தியும் கவனிச்சிடுறாங்க. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல, நான் சாப்பிட்டுட்டேன் போதும்ன்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாங்க. ஆனா நிறைய சாப்பாடு மீதி இருக்கிறத அக்கா கவனிக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி வேற வழி இல்லாம இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஈரின் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. கையை கழுவலான்ற மாதிரி வெளியே கை கழுவுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கை கழுவிட்டு இருக்கும் போது அவர் இருக்கார்ல, பிரீத்தி தான் வந்துட்டாங்க போலன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. சட்டுன்னு பின்னாடி கை வச்சிடுறாரு. கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, பலார்னு கன்னத்துல அரைஞ்சிடுறாங்க. சவுண்டு கேட்டு குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் இந்த இடத்துல அசோக் அடி வாங்கி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நீங்கன்னு தெரியாம டச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப யார டச் பண்றதுக்காக வந்தன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, இன்னுமா புரியல, பிரீத்தியும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசோக் ஓரளவுக்கு நல்ல பையன், அதனால இவங்களுக்குமே இந்த லவ் ஓகேவா தான் படுது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு லவ் பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, முறைப்படி பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலாம், நீ இப்ப போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அவனுமே சந்தோஷப்படுறான். இப்ப சாப்பிடுறதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கான். உன் அக்கா ஒரு ஆளை பார்த்துட்டா, நீ எப்பமா ஆளை பார்க்க போற அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி காவியாவை இவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டாங்கல்ல, திரும்பி இவங்களோட ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆளுங்களை வச்சு பால் சப்ளை பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. துர்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மாக்கு கால் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. சரி தங்கச்சிங்களுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி தங்கச்சிங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்களுக்குமே கால் போக மாட்டேங்குது. இப்ப நடுவுல ட்ரை பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. ரொம்ப இவங்க ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்லலான்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. பேசிட்டு இருக்கும் போது கால் வரும். இவர் போனை எடுக்கலன்னு தெரியாதனமா போனை கீழே போட்டுறாரு. அதனால போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்க திரும்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவரும் எடுக்கலன்னு பதட்டமாயிடுறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதுக்கு போனை எடுக்கல, நான் ரொம்ப பயந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மாவும் தங்கச்சியும் போனை எடுக்கவே மாட்டாங்க. நம்ம உடனே போய் பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நைட் எப்படி போக முடியும், விடிஞ்சோட வேலையா அங்க கிளம்பி போவோம், இப்ப நீ படு, எதுவும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப காலையில வேலையா அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா வீடு பூட்டி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எங்க போயிருப்பாங்க, சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அம்மா எப்பவுமே சாவியை என்கிட்ட தான் கொடுப்பாங்க, இந்த வாட்டி கொடுக்கல, நேத்துல இருந்து வீடு பூட்டி தான் இருக்கு, ஒன்ன பார்க்க தான் வந்திருக்கிறதா நினைச்சேன்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டாங்க. இப்ப மத்தவங்க கிட்ட இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. அசோக்கையாவது பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. அசோக்கும் நேத்துல இருந்து மிஸ் ஆகுறாருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப தெரிஞ்ச அண்ணன் இருக்கார்ல, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அதுதான் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, செல்லுல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. ஒரு விலைமாதி கிட்ட போனோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. நல்ல கான்ஸ்டபிள் கிட்ட தான் இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு, தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவரை பார்த்த மாதிரியே இவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பிரச்சனையை பத்தி எல்லாம் காதுலயே வாங்க மாட்டாரு, தப்பா பேசுறாரு. சார் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிதான் பேசுவன்ற மாதிரி இவர் வில்லங்கமா பேசுறாரு. அப்படி பேசுனீங்கன்னா அடிப்பன்ற மாதிரி இவங்க கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்காங்க. என் மேலேயே கைய வைக்கிறியா, நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு.
இவனை லாக் பண்ணி போட்டு அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. உன் மேல பிராத்தல் கேஸ் போடுறன்ற மாதிரி வேணும்ட்டே இவர் கேஸ் போட்டிருப்பாரு. கோர்ட்ல பேசணும்னு வச்சுக்கோ உன் ஹஸ்பண்ட் உயிரோட கிடைக்க மாட்டான்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு. அதனால தான் கோர்ட்ல இவங்க எதுவுமே பேசாம இருந்திருப்பாங்க. இத பத்திலாம் இப்ப சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இத பத்திலாம் நான் வெளியே கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் நியூஸ் மாதிரி கவர் பண்ணிடுறாருல, நிறைய நியூஸ் சேனல்ல இத நியூஸா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சீனியருமே இத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. யோ என்னையா வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. போராட்டம் நடக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இந்த சீனியரே வந்துடுறாரு. நீங்க போராட்டத்தை கைவிடுங்க, உங்க அம்மா தங்கச்சிங்களை சீக்கிரமா இவர் தேடி கண்டுபிடிச்சிருவாரு, இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீங்க முதல்ல கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் போராட்டத்தை கைவிடுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால சீனியர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல தங்கச்சி போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அக்கா நாங்க 3 பேருமே ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்கோம், சீக்கிரமா நாங்க வந்துருவோம், எங்களை தேடி அலையாது அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. இதெல்லாம் இவங்க படிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சட்டுன்னு இவங்க கையில இருந்து போனை பிடிங்கிறாரு. மெசேஜை இவருமே படிக்கிறாரு. அப்ப தங்கச்சியும் அம்மாவும் ஊருக்கு தான் போயிருக்காங்க, நீங்க தான் தேவையில்லாம எங்க டைமை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. என் தங்கச்சிங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சூர்யா இருக்கார்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கால் பண்ணி பாக்குறாங்க. காலை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கால் போகவும் மாட்டேங்குது. இதனால இவங்களுக்கு டவுட் வருது. என் தங்கச்சிங்க மெசேஜ் பண்ணதாவே வச்சுப்போம், ஆனா நான் தேடிட்டு இருக்கிறது என் தங்கச்சிங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ இதுல சந்தேகம் இருக்கு. என் தங்கச்சி விஷயத்துல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க போல. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸ்ல நீங்க அக்கறை காட்ட மாட்டீங்க, நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து நடக்கிறாரு. அப்படி நடக்கும் போது அங்க இருக்க ரவுடிங்களுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. போய் அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சிக்னல் கொடுக்கறாரு. அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்களே பாத்துக்கிறோம் போங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த ரவுடிங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்களே அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு இவங்களுமே அந்த ரவுடிங்க கூட சண்டை போடுறாங்க. இந்த இடத்துல பெரிய கலவரம் மாதிரி ஏற்படுது. அந்த ரவுடிங்க எப்படியாவது அடிச்சு ஓட விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்க சூர்யா நல்லா சண்டை போடுறாரு. அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஓரளவுக்கு சண்டை போடுறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி அடிச்சு எல்லாரையும் ஓட விட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த வழியா அசோக் நொண்டி நொண்டி நடந்து போறதை இவங்க கவனிக்கிறாங்க. இவன் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏறு ஜீப்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றான். ஆனா இவங்க ஜீப்ல கூட்டு வந்துடுறாங்க. இவன் வந்திருக்கிறத வாசல்ல உட்காந்துட்டு இருக்க துர்காவும் கவனிக்கிறாங்க. அசோக் இவ்வளவு நாள் நீ எங்க போன, என் தங்கச்சிலாம் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவனுக்கு புரியல. உன் தங்கச்சியும் ஃபேமிலியும் இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், இவனை நான் விசாரிச்சனா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி துர்கா சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவருமே இவனை உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. காணாம போன கேஸ்ல புதுசா ஒரு திருப்பம், பாய் ஃப்ரெண்டு மாட்டிருக்காருன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு மேல தப்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இதனால சூர்யா இருக்கார்ல, அவனை நீங்க தான் எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லாயர் கிட்ட பேசுறாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. நீ அந்த 3 பேரை என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த அசோக்கை போட்டு அடிக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவனை டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல, அந்த மாதிரி இவனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கோர்ட்ல இவனுக்கு சப்போர்ட்டிவா அந்த லேடி பேசுறாங்க. அசோக்கை பொறுத்த வரைக்கும் பிரீத்தியை சின்சியரா லவ் பண்ணிருக்காரு. அந்த ஃபேமிலியை இவர் எதுவுமே பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இன்ஸ்பெக்டர் வேணும்ட்டே இவரை வச்சு கேஸை முடிக்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலன்றத கோர்ட்ல சொல்லுங்கன்ற மாதிரி அசோக்கா பார்த்தோம் சொல்லிட்டாங்க. ஆனா அசோக் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் அரசு தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, அசோக்க கார்னர் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அந்த ஃபேமிலி எப்பத்துல இருந்து மிஸ் ஆகுறாங்களோ அதே நேரத்துல இருந்து இவருமே மிஸ் ஆகுறாரு. இவர் தான் அந்த ஃபேமிலி ஏதோ பண்ணிருக்காரு, இப்ப எதுவுமே பேசாம நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவர் மேல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி ஜட்ஜுமே யோசிக்கிறாரு. நான் இந்த தேதி கேஸை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அசோக் எதனால வாயை திறக்கலன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தான் மிரட்டி இந்த மாதிரி அமைதியா இருக்க வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு டவுட் வருது. இப்ப அந்த லாயர் லேடி டென்ஷன் ஆகுறாங்க. அவர் வாயை திறந்து எதுவுமே பேசல, என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆதித்யா இருக்கார்ல, ஒருவேளை இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதான் போல, இந்த அசோக் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், என்ன தப்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இந்த கேஸை விசாரணை பண்ண இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. அவர் கார் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிருக்காரு. இது ஆக்சிடென்ட் தானா இல்ல திட்டமிட்டு யாராவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சூர்யா யோசிக்கிறாரு. அதே சமயம் அடுத்த டிசிபி போஸ் அப்படின்றவர் தான் இந்த கேஸை விசாரிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க.
இவர் ரொம்ப நல்ல டைப்பு, கண்டிப்பா பாசிட்டிவா ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் டிசிபி போஸ் ஆள் எப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பாரு. சட்டம் தண்டிக்காது, நம்மளே தண்டிக்கணும்ன்ற மாதிரி என்கவுண்டர்லாம் இவர் அடிக்கடி பண்ணுவாரு. இவர் வரும்போது ஹீரோயின் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஃபைல தாங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. சார் அவர் எதுவுமே விசாரணை பண்ணலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த ஃபேமிலியை பாத்தீங்களான்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க கஸ்டடியில தான் இப்போ வரைக்கும் அந்த அசோக் இருக்கான். அசோக் வீட்டை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிலாம் பாக்குறாங்க. பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கல போல. இப்ப அசோக்க வர வச்சிடுறாங்க. நிச்சயமா உனக்கு ஏதோ தெரியும், தெரிஞ்சதை சொல்லு, அது மூலியமா தான் எங்களால ஏதாவது பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நீ தான் ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். இப்ப போஸ் இருக்கார்ல, பிரீத்தி தந்த பொம்மையை எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இந்த பொம்மையை பார்த்தோன்னே அசோக் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி அந்த பொம்மையை மட்டும் என்கிட்ட தாங்கன்ற மாதிரிலாம் லைட்டா அழுகுறாரு. உன் காதலி தந்த பொம்மையை பார்த்து இவ்வளவு எமோஷனல் ஆகுறேன்னா காதலியும் குடும்பத்தையும் நீ எதுவுமே பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. என்ன நடந்தது, நீ நடந்த விஷயத்த சொன்னாதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும், சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சொல்றன்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா பிரபாவோட தம்பின்ற மாதிரி திலீப்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இவர் ஆளுங்களை எல்லாம் கோயில்ல விடலான்றதுக்காக வந்திருக்காரு. இவர் கூடிய திருநங்கை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. உள்ள ஒரு அழகான பொண்ணு டான்ஸ் ஆட போறா, வந்து பாருங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. சரி போலான்ற மாதிரி இவருமே உள்ள வந்துடுறாரு. அங்க டான்ஸ் ஆடுறதே பிரீத்தி தான். பிரீத்தியும் என்ஜாய் பண்ணி சூப்பரா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரீத்திய பார்த்தோன்னே இந்த திலீப்க்கு ரொம்ப பிடிச்சிருது. குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவகிட்ட பேசி என்ன பாக்குறதுக்காக எப்படியாவது கூட்டுவான்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பிரீத்தியும் மத்த பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி குளிக்கிறாங்க. இப்ப குளிச்சு முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பிரீத்தி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ண, அதை பார்த்து திலீப் ஐயாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அக்கா கிட்ட உன்னை பத்தி தான் பேசினாரு. உன்னை எப்படியாவது டெல்லிக்கு அனுப்பி டான்ஸ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டாரு. நீ அவரை பார்த்து பேசுறதுக்காக வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் பண்ண, என் அக்காக்கு டெல்லியில நிறைய ஆளுங்களை தெரியும், அந்த இடத்துல எப்படியாவது உன்னை ஆட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே நன்றிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப சட்டுன்னு இவர் பக்கத்துல வந்துடுறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ, ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்னை விட்டு முதல்ல விலகி போங்கன்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவரோட மெயின் பாயிண்ட்லயும் இடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இது எல்லாமே அக்காக்கு தெரிய வந்துருது. போயும் ஒரு பொண்ணுகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையான்ற மாதிரி தம்பியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவியே தெரியாது, அவளை நீ அடக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. பிரீத்தி தைரியமா அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறாங்க. இல்ல, நீ சரியான விஷயத்த தான் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்கெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் ஆளுங்களை கூட்டு வந்திருக்காரு. என் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இவனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. மலையில இருந்து தூக்கி போடுங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆளுங்களும் மலையில இருந்து தூக்கி போடுறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி தான் நொண்டி நொண்டி நடந்து வந்திருப்பாரு. எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கோர்ட்ல எதுவுமே பேசாம இருந்ததுக்கு காரணத்தை காட்டுறாங்க. இந்த மாதிரி நீ பேசாம தான் கோர்ட்லயே இருக்கணும், அங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த 3 பேரை நான் சாவடிச்சிருவேன், என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. 3 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருந்தன்ற மாதிரி அசோக் சொல்லிட்டாரு. சரி இப்ப திலீப் எங்க இருப்பான்ற மாதிரி போஸ் கேக்குறாரு. இப்ப திலீப் இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. டான்ஸ்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்ல தான் இவர் இருக்காரு. இவர் பார்ல இருக்கிறது தெரிஞ்சு போஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. தம்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அக்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. என் தம்பி எங்க, முதல்ல ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க தம்பியை நான் அரெஸ்டே பண்ணலையன்ற மாதிரி சொல்றாரு. நடிக்காத, ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவா சீனியருமே பேசுறாரு. சார் நான் அரெஸ்ட் பண்ணிருந்தா ரிலீஸ் பண்ணிருப்பேன் சார், நான் அரெஸ்டே பண்ணலன்ற மாதிரி இவர் சீனியர் கிட்டயும் நடிச்சு ஏமாத்துறாரு. இப்ப இவர் லாக் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காருல, அந்த இடத்துல தம்பியை அடிச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தெரியாதா, அப்ப சாவுன்ற மாதிரி இவரும் பயங்கரமா நெருக்கிறாரு. விட்டு நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்ற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. சொல்லுன்ற மாதிரி இவனை சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. திலீப்பும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி பிரீத்தியை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜீப்ல தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் காவியா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்தவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. காவியா ஃபாலோ பண்றதை அவனுங்க கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல திலீப் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள கூட்டு போயிடுறாரு. என்னை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பிரீத்தி கெஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே தப்பா நடந்துட்டு இருக்கான். நடந்துட்டு இருக்க விஷயத்தை இவங்களால தடுக்க முடியல. ரெக்கார்டாவது பண்ணி இவனை மாட்டி விடலான்ற மாதிரி தங்கச்சி ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க.
இப்போ உடனே மாமாக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதெல்லாம் நடந்துச்சு, நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வீடியோவை இவங்க காட்டுறாங்க. நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்றாங்க. பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போ, அம்மா கிட்ட இத பத்திலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இப்ப இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த பிரபாவோட விசுவாசியா இருப்பாரு. அடிக்கடி உங்க கிட்ட காசு வாங்குறதுக்காக வராரு. இப்ப ஆதித்யா கோவமா இந்த இடத்துக்கு வராரு. நீ பிரீத்தியை என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. என்ன வீடியோலாம் இவன் வச்சிருக்கான்ற மாதிரி அவர் ஷாக் ஆயிடுறாரு. இங்க இருந்து நீ உயிரோட போனா தானே இந்த வீடியோவை காட்ட முடியும், உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரிலாம் எந்திரிக்க போறாரு. ஆனா பிரபா இருக்காங்கல்ல, உட்காருன்ற மாதிரி தம்பியை உட்கார சொல்றாங்க. இவன் பேரம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். இவன் கண் பார்வை முழுக்க காசுல தான் இருக்கு. நம்ம எல்லாரையும் சாவடிக்க முடியாது, சிலரை நம்ம கூடியே வச்சுக்கணும்ன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்றாங்க. இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி இவன் கிட்ட காசை தூக்கி போடுறாங்க. இவனுமே காசை வாங்கிட்டு இதை மறைச்சிடலாம்னு நினைக்கிறான். இப்ப கோவமா வந்தவன் இவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு காவியா வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவரை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பாங்க. நான் உங்களை எவ்வளவு நம்புனேன், இவ்வளவு கேவலமானவனா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கா. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அங்க இருக்க கல்லுல திரும்ப திரும்ப இடிக்கிறாரு. அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. என்னடா கொலை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி இந்த கேங்க சேர்ந்தவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல நீங்களே இதை தானே பண்ண போறீங்க, அதனால தான் முன்கூட்டியே நான் பண்ணிட்டேன்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டாரு. இன்னும் அம்மா மட்டும் உயிரோட இருக்காங்கல்ல, அவங்க கதையை முடிச்சிரு, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பிரபா நிறைய காசெல்லாம் தராங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களோட ஆள் மாதிரி, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் தம்பி அங்க இருந்து கவனிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆதித்யா இவ்வளவு கேவலமானவனா இருந்திருக்கானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போஸ் கோவப்படுறாரு. இப்ப அக்காவும் தம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க, ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட தான் வரும், நான் அழிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லல, அவன் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உங்க கிட்ட தந்துருவானா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இதனால டென்ஷன் ஆன பிரபா இருக்காங்கல்ல, கத்தியை வச்சு குத்திடுறாங்க. நீ சாவுன்ற மாதிரி பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஆனா இவர் சாகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து ஓடிடுறாரு. அப்படி ஓடினவரு நேரா துர்காவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. துர்கா நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னாச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பிரபாவும் தம்பியும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. சோ ஹஸ்பண்ட் உணர்ந்த அப்படின்றது இவங்களுக்கு தெரியல, பிரபா தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருந்து ஒரு அருவாளை எடுத்துட்டு வேகமா அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வெளியே இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, தடுத்து சண்டை போடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இவங்க சரமாரியா அவங்களை அட்டாக் பண்றாங்க. இப்போ ஒரு வழியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க மேல ஒரு பொருளை வச்சு அடிக்கலான்ற மாதிரி இவங்க ஓங்குறாங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி வந்து யாரோ இவங்க மண்டையில அடிச்சிடுறாங்க. இவங்களுமே காயப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அட்டாக் பண்ணது யாருன்னு பார்க்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு மயக்கம் வந்துருது. ஹஸ்பண்ட் தான் அட்டாக் பண்ணிருக்காரு போல. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, எல்லாருக்கிட்டையும் ஒரு டிராமா பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ஃபர்தரா கொண்டு போக நினைக்கல, என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது, தயவு செஞ்சு இதோட விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம போராடி பார்க்கலான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. என்னால இதுக்கப்புறம் முடியாதுன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் துர்காக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வந்துட்டு இருக்கு. அடிச்சது தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள வந்து பாக்குறாங்க. அடிச்சது வேற யாரும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் தான், அவருமே உணர்ந்த போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் எதனால அப்படி பேசினாரு அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப கரெக்டா போஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நானும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன், உங்க ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. ஈரின் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்ல, அதனால ஈரின் கதையை நீ முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஆதித்யா கிட்ட சொல்றாங்க. ஆதித்யாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆதித்யா ஒய்ஃபை பாக்குற மாதிரி ரூம்குள்ள வராரு. அப்படி வந்தவர் கத்தி எடுத்து இவங்க கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ஒய்ஃப் இல்லாம போஸ் இருக்காரு. என்னப்பா கொல்றதுக்கு வந்தியான்னு கேக்குறாரு. சரி நீங்க என்ன பண்றீங்க, நான் நார்மலா தான் வந்தேன்னு சொல்றாரு. நடிக்காத, உன்னை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அமுக்குறாங்க. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்குமே தண்டனை வாங்கி தரணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி லாயர் கிட்ட சொல்றாங்க. அவங்களுமே கண்டிப்பா பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கோர்ட்ல ரெண்டு பேரை இவர் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாருல, அந்த லேடியுமே இவங்க ரெண்டு பேர் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாரு. திலீப் எந்த தப்புமே பண்ணல, நீங்க அடிச்சுதான் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திலீப் அரெஸ்ட் பண்ணிருந்தா ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருக்கணும், நீங்க எதுக்காக வேற ஒரு இடத்துல வச்சிருந்தீங்க, இதுவே முதல்ல பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவரை பிளேம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திலீப்புமே சந்தோஷப்படுறாரு. போஸ மட்டும் இல்ல ஈரனையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இவர் பேசுறாரு. அதாவது ஈரன் பிராத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அதுக்கு இடைஞ்சலா இருக்காரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்திருக்காரு. அதனால தான் ஹஸ்பண்ட் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்றதுக்கு இவர் நிறைய பாயிண்ட் எல்லாம் சொல்றாரு. அதனால ஜட்ஜ் இருக்கார்ல, அதுதான் உண்மை போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேரை நான் விடுதலை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. விடுதலை ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க சோகமா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆதித்யா இருக்கார்ல, இவங்களை மறைச்சு கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என் தங்கச்சிங்க 2 பேருமே உன்னை அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்தாங்க, அவங்களுக்கு போய் எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உண்மையிலேயே தட்டி கேட்கறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன். ஆனா பணத்தை பார்த்தோன்னே என்னோட மனசு மாறிடுச்சு. இவ்வளவு காசெல்லாம் நான் எப்ப சம்பாதிக்க முடியும்? நான் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், இதுக்கப்புறமா பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாலியை கலட்டி இவரோட மூஞ்சிலேயே தூக்கி எறிறாங்க. அதை கூட இவர் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப போஸுமே விரக்தியா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இதனால தான் யாரையுமே சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது இல்ல, நானே தண்டனை தந்துடுறேன். ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினா இந்த மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. லாயர் சார் ரொம்ப நன்றின்ற மாதிரி அவங்க 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்க 2 பேரை கவனிக்கிறாங்க. இவங்க 2 பேரை பார்த்தவங்க பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்றத சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து நடந்து போறாங்க. அப்ப ஈரன் கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறான்ற மாதிரி இவங்க 3 பேருமே திரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ் என்ன சொன்னாருன்னு இப்பதான் காட்டுறாங்க. என் கண்ணோட லாக்க ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன், நீங்க எடுத்து வேணா ஷூட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. எடுத்து ஷூட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க. சட்டுன்னு இவர்கிட்ட இருந்து கன் எடுத்துடுறாங்க. இப்ப அங்க இருக்க திலீப்பை முதல்ல ஷூட் பண்றாங்க. இதை பார்த்து அக்கா பயந்துட்டு இருக்கும் போது அடுத்ததா அக்காவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பயம் வந்துருது. ஜட்ஜி முன்னாடி போயிடலான்ற மாதிரி வேகமா வந்துடுறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை தாங்க, அவளை ஷூட் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, ஆதித்யாவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆதித்யாவும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதுக்கான தண்டனையா என்ன வந்தாலும் நம்மளே பாத்துக்கலான்றதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.